சுவையான காலிஃப்ளவர் கிரேவி செய்வது எப்படி என்று பார்ப்போம். முதலில் காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக நறுக்கி வெந்நீரில் சிறிது உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூளையும் சேர்த்து ஒரு 5 நிமிடம் ஊற வைங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெயை சேர்த்து 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1½ டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொதிக்க விட்டு இப்போ காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்து மசாலாவுடன் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கினால் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும்.